இடத்திற்கு வந்த மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை வார்த்தைகளை தெரிவித்துள்ளேன். ஏன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. அதை ரொம்ப ஹார்ட் பண்ணி நீங்கள் டெடிக்கேட்டாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் நடந்து வந்துருக்கீங்க. இந்த இடத்துக்கு எல்லாரும் வர முடியாது. எனக்குரிய 100% 97% 96% தான் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. அதில் வந்த மாணவர்கள் நீங்கள் சரி, இது மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தா இதுதான் ஒரு பிகினிங் ஸ்டேஜ், ஒரு ஆரம்ப கட்டம், உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம். இந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் ஏன் இந்த கல்லூரி கலந்துரை ஏற்படுத்தினாங்க? இந்த கல்லூரி கலந்துரை நோக்கம் என்ன? இது எதற்காக இந்த நிகழ்ச்சி இப்போ அரசு எடுத்து செய்யறது? அது குறிப்பாக அரசு பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதை பற்றி பேசணும்னா ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் சொல்லலாம். GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னாங்க. நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடந்த +2 தேர்வில் 4300 மேற்பட்ட மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த 4300 மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு போயிடுறாங்களா? எல்லாருமே கல்லூரிக்கு போயிடுறாங்களா? தொழிற்கல்விக்கோ இல்லை மருத்துவம் சார்ந்தோ இல்லை வேளாண்மை சார்ந்தோ இல்லை எல்லாருமே இந்த கல்விக்கு போயிடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. அதான் உண்மை. இந்த GER ரேஷியோ அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா 18 வயதிலிருந்து 23 வயது உள்ள மாணவர்கள் வயது பாப்புலேஷனில் எத்தனை பேர் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டேஜ். இது நேஷனல் லெவலில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 27.3% தான். 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 27 பேர் தான் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறாங்க. நம்ம மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு ஃபார்வர்ட். நேஷனல் லெவலிலே GER ரேஷியோவில் தமிழ்நாடு தான் ஃபார்வர்டு. நம்ம 49.3% இருக்கும். 49% மாணவர்கள் மட்டும்தான் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறாங்க. அதை தாண்டி மிச்சம் ஒரு 50% மாணவர்கள் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கே போகிறது. அதில் குறிப்பாக பெண்களாகட்டும் மாணவர்களாகட்டும் நம்ம உயர்கல்வியை முழுமையாக நிறைவு செய்யுது. உயர்கல்விங்கிறது வெறும் நான் காலேஜ் படிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் படித்தாலும் சரி, எந்த வகையான படிப்பாக இருந்தாலும் சரி, 12 ஆண்டுகள் பள்ளி படிப்பை தாண்டி நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா படிப்பும் இந்த உயர்கல்வியில் தான் வரும். அப்படி முடிக்காமல் இருக்க காரணம் என்ன? அதை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாபெரும் கல்லூரி கனவு என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமாக நமது மாநிலத்தில் 49% என்பதை 100% அடைய வேண்டும். அதுவும் குறிப்பாக சமுதாயத்தின் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி, அதுக்காக தான் இவ்வளவு பெண்களாளர்கள் சில விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட பயிர்த்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க போய் உங்களுடைய உயர்கல்வியை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுக்கு உயர்கல்வி அடையணும்? இந்த உயர்கல்வியை நீங்க அடைந்தால் தான் உங்களுடைய பண்பாட்டு சமுதாயத்தையும் சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வு முழுமையாக நீங்களும் பொருளாதார வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை அரசு நடத்தியது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக பங்கு பெற வேண்டும். இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு விளையாட்டோடு சொல்கிறேன். உங்களுக்கு செஸ் கேம் பற்றி தெரியும், சப்ஜெக்ட் விளையாட்டு செஸ் விளையாட்டு தெரியும். அந்த செஸ் கேமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு 8 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு காய், ஒரு பக்கம் வெள்ளை காய் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முதல் வரிசையில் ஒரு 8 வரிசை இருக்கும், இன்னொரு ஒரு 8 வரிசை இருக்கும். முதல் 8 வரிசையில் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி இருக்கும், 2 யானைகள், 2 குதிரைகள், 2 ஒட்டகங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சக்தி மிகுந்த வரிசைகள் வைக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க செஸ் விளையாட்டு. இதில் இருக்கக்கூடிய மற்ற முதல் வரிசையில் 8மே சக்தி மிகுந்ததாக இருக்கும். முன்னாடி 2வது வரிசையில் எல்லா சோல்ஜருமே கொஞ்சம் பவர்ஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும். ஆனால் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ராஜாவாகட்டும் ராணியாகட்டும் அது நேரம் சொல்லக்கூடிய கட்டக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக அந்த விளையாட்டுடைய ரூல்ஸ் படி. ஆனால் ஒன்று மட்டும் பார்த்துங்க, குதிரையாகட்டும் யானையாகட்டும் விலங்குகளாக இருந்தாலும் சரி, அது மனித சக்திக்கு மேற்பட்டதாக இருந்தாலும் கூட அது பிறந்த யானையாக இருந்தாலும் அது யானையாகவே அழிந்து போய்விடும். குதிரையாக பிறந்தது குதிரையாகவே பிறந்து அழிந்து போய்விடும். ஆனால் சில பேருக்கு பிறப்பினால் அவங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. ராஜாவாக இருக்காரு, ராஜாவோட ராணிக்கு பவர் கிடைக்குது. அந்த செஸ் விளையாட்டே பார்த்தீங்கன்னா ராணி தான் மோர் பவர், ராணி கணக்கு எடிவார். அந்த செஸ் கேம் ராணி போச்சுனாவே அந்த கேமே தோற்று போன மாதிரி அவ்வளோ ஒரு வீக்காரு. அப்படிங்கிற காலகட்டத்தில் அந்த முன்னாடி சோல்ஜர்ஸ் அதுக்கு 6 கட்டங்கள், அந்த 6 கட்டங்களை நடந்து அந்த எண்டை போய் தொட்டால் ஒரு சோல்ஜர் ராணியாக மாற முடியும்.
8 கட்டங்களை 8 படிகளை கடந்து சென்று அது தொட வேண்டும். அப்படி தொடர்றதுக்கு அது ஈஸியாக போயிட முடியுமா? ஈஸியாக போக முடியாது. பல்வேறு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், பல்வேறு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வாறு 8 படிகளை கடந்தால் அது வேலையாக மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், அது குறிப்பாக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், கிராமப்புறத்தில் மாணவர்கள், அவங்களுக்கு போதிய வாய்ப்புகளை ஏற்படுத்த தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த படிகளை கடப்பதற்காக அரசு உதவுகிறது. இந்த உதவியின் மூலம் நீங்கள் உயர்கல்வியை நீங்கள் இந்த சேலஞ்சஸை கடந்து வந்தீங்கன்னா நீங்களும் அதிகாரமிக்க பதவியை பெற முடியும். நீங்களும் இந்த வாழ்க்கையில் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்காக தான் இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. எனவே மாணவர்கள் கண்டிப்பாக அனைவரும் உயர்கல்வியில் சேர வேண்டும். இந்த நோக்கம் தான் எந்த டாபிக்கே தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இதுக்கு முன்னாடி பேசுகிறேன் சார் எல்லாம் பேசும்போது கேரியர் கைட்ஸு, உங்களுக்கு அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதை நோக்கி போயாச்சு. ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டியது கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்கான ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நீங்கள் சேரணும். சேர்த்து உங்கள் கல்வியை முழுமையாக முடியும். ஏன் ஹையர் எஜுகேஷன் சேரணும்? ரெண்டு டாபிக். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜாக்கிரதை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு க்ளோஸ் ஏரியாவில் இருப்பீங்க. அந்த ஒரே பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கான கல்ச்சர், உங்களுக்கான ஹேபிட்ஸ் எல்லாமே அதை சார்ந்தே இருக்கும். நீங்கள் எப்போ அதை தாண்டி வெளியே உங்கள் எல்லையை தாண்டி நீங்கள் வெளியே வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கான கல்ச்சர் டெவலப் ஆகும், உங்களுக்கான ஹேபிட்ஸ் மாறலாம். ஸோ இதுக்கான வாய்ப்புகளையும் இந்த ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ரெண்டாவது மிகப்பெரிய கம்யூனிகேஷன். நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற கம்யூனிகேஷனை விட உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் உங்களுடைய கல்லூரி தோழர்கள் தான் உங்களோட தொடர்புடைய இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய வேலைக்கான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இது மிகப்பெரிய கம்யூனிகேஷன் இருக்க போகிறதும் அதுதான். ரெண்டாவது நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது எல்லாமே நாலேஜ் பேஸ் அப்படின்னு வச்சுட்டா கூட ஹையர் எஜுகேஷன் போகும்போது வெறும் உங்களில் பொதுநிலை திறமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, ஸ்கில் டெவலப்மெண்ட். உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, அதை வெளியே கொண்டு வாய்ப்பை ஹையர் எஜுகேஷன் கொடுக்கும். ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண வைக்கும், உங்களோட பேஷன் என்ன மாதிரியான பேஷன் வந்து டிஸ்கவர் பண்ண வைக்கும். அத்தனை வாய்ப்புகள் இந்த ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எனவே மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாமில் படித்தாலும் ஒன்றும் இல்லை, எந்த ஸ்கூலில் எந்த டிகிரி படிக்கணும்னு முக்கியம் இல்லை. ஆனால் படிக்கிறத விருப்பப்பட்டு அதை ஆசைப்பட்டு விருப்பத்தோடு நீங்கள் படிக்கும்போது தான் அது உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபோக்கஸ்டாக படிக்கணும். சார் சொன்ன மாதிரி அப்படியே நம்ம ரெண்டாவது சார் சொன்னாங்க, ஒருத்தர் வந்து படிக்கும் போதே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் ஸ்வேதா. அந்த பொண்ணு +2 மார்க் வந்து 1048. அந்த பொண்ணு படித்தது குரூப் வந்து நல்ல ஸ்கோரிங். ஆனால் அந்த பொண்ணு எடுத்துட்ட பிரான்ச் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சு, பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்துச்சு. பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்து அந்த பொண்ணு பிஏ ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சதுலேருந்து காம்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா அந்த பொண்ணு எப்போ டிகிரி முடிச்சாங்களோ வெளியே வரும்போது அந்த பொண்ணு சிவில் சர்வீஸ் என்ட்ரி போனாங்க. குரூப் 1 செலெக்ஷன் ஆகிட்டாங்க. குரூப் 1 செலெக்ஷன் ஆகி அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் டிஎஸ்பி. அந்த பொண்ணுக்கு போதுமான அளவுக்கு ஷார்ட்டாக இருப்பாங்க. டிஎஸ்பிக்கு அந்த பொண்ணு ஃபிட்டே டிஆர் ஆகி இப்போ டிஆர் பொள்ளாச்சி டெப்யூட்டி சார் பொள்ளாச்சியாக குரூப் ஆஃபீஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்காக நீங்கள் பிஇ படித்தா தான், இல்லை நான் வந்து மெடிக்கல் போனால் தான், அக்ரி போனால் தான் அப்படின்னாங்க. அந்த பொண்ணு மார்க் +2 1043 கட் ஆஃப் டேரக்டாக 186 190 வச்சுருந்தாங்க. வச்சிருந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த மாதிரி போகல. பிஏ ஹிஸ்ட்ரி படித்தாங்க. சார் ரெண்டாவது சார் சொன்னாங்க, இந்த மாதிரி படிக்கும் போதே நமக்கான இலக்கையும் டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆனால் அதுக்கு அடிப்படை இந்த ஹையர் எஜுகேஷன். ஸோ உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் சரி, இப்போ வேணால் சில எக்ஸாம்ஸ் வந்து +2 குவாலிஃபிகேஷன் 10th இருக்கும். இன்னும் வருங்காலத்தில் அடிப்படையாக ஒரு டிகிரிங்கிறது மிக முக்கியமான விதமாக இருக்கும். எனவே மாணவர்கள் அதை பெற வேண்டும். ரெண்டாவது சோசியல் ஸ்டேட்டஸ். இன்னைக்கு ஒருத்தர் படிக்கும்போது நீங்கள் மட்டும் படிக்கல, நீங்கள் உயர்கல்வி போகிறனால மட்டும் உங்கள் குடும்பம் இதன் மூலமாக வளர்ந்துடும். அதை சார்ந்து உங்கள் சமுதாயம் மாறும். இந்த 49% 100% மாற்றுறதுக்கு நீங்கள் எல்லாரும் அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து வர முடியும். அப்போ தான் உங்களுடைய நிலை மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வே. இப்போ உங்களுக்கே தெரியும், ஹை டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, ஸ்பீடாக. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸ் அப்படின்னு என்னென்னமோ புது திட்டங்கள் போயிட்டு இருக்கும். எதிர்காலத்தில் உங்களுடைய நிலை இந்த சமுதாயத்தை நீடிக்கணும்னா அதுக்கு ஹையர் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சர்வைவலுக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மாணவர்கள் இந்த ஒவ்வொரு சேலஞ்சஸையும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு க்ரோத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ சேலஞ்சஸ் உங்களுக்கு அதை வந்து பயன்படாதீங்க. நான் மார்க் +2 மார்க் குறைஞ்சி போச்சு, இந்த மார்க் வந்து நான் என்ன பண்ணுறது, நான் போய் சேர முடியும்
கிடைக்குமா, என் காலேஜ் சீட்டு கிடைக்குமான்னு பார்க்காதீங்க. அது கரஸ்பாண்டன்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை அடுத்தது வெவ்வேறு கருத்துக்கள் முயற்சி பண்ணினாலும் இதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி சக்ஸஸ் பண்ணும்போது தான் உங்களால் கண்டிப்பாக இது பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். எனவே இந்த சொசைட்டியும் சமூகத்தையும் இந்த பொருளாதாரத்தையும் உங்களை மாற்றுவதற்கான முயற்சியை இந்த உயர்கல்வி உங்களுக்கு கொண்டு வந்து தரும். எனவே நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்கிறேன். மெடிசன் பண்ணி சொன்னாங்க, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி வேர்ல்ட். கல்விதான் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். அது குறிப்பாக சொல்றேன், ஹையர் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி வேர்ல்ட். இந்த வெப்பனை வச்சு தான் உங்களால் எதையும் மாற்ற முடியும். மாற்றுறதுக்கான வாய்ப்பு உங்கள் கையில் இருக்கு. எனவே எந்த மாணவர்களும் இதோட பள்ளியுடைய கல்வி படிப்போட போதும் அப்படின்னு எந்த இடத்துல நின்றாங்க, இங்கே வந்த மாணவர்களாக இருக்கட்டும், இங்கே வராத மாணவர்களாக இருக்கட்டும், எல்லா மாணவர்களும் உயர்கல்விக்கு போய் சேரணும்னு கேட்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தைகளை சொல்லி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் அகாடமிக் ஜோனி இருக்கணும்னு கேட்கிறேன்.